சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வாக்காளர்களின் குரலை பதிவு செய்து வருகிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேறியதா என்பதை மக்களுடன் புதிய தலைமுறை பகுதியில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். வளர்ச்சி பாதையில இன்னைக்கு திண்டுக்கல் எங்க நிக்குது, உங்களோட கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கறத உங்களோட மக்களின் குரலா பதிவு செய்ய இன்னைக்கு நாம தயாரா இருக்கோம். அம்மா பேசலாம். இப்ப திண்டுக்கல் பேருந்து நிலையத்துல கழிப்பட வசதியே இல்லை. இன்னொன்று பொதுமக்கள் முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. இன்னொன்று திறந்த வெளி கழிப்பிடமாவே இருக்கு. இதை சரி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். பேருந்து நிலையம் எல்லா வசதியோட எங்களுக்கு வேணும். அதாவது இவங்க சொன்ன மாதிரி கழிப்பறை வசதி மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கம் இருக்குல்ல, அது மாதிரி எங்களுக்கும் உள்ளூரில் நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரமாக அது இருக்கும். அதுக்காண்டி நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். விவசாயிகள்லாம் கம்மியாக தான் இங்கே இருக்கும். ஆனால் வளர்ச்சி மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் இங்கே அதிகமாக இல்லை. நூற்பாலைகள் அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு நூற்பாலைகள்லாம் நிறைய இன்னைக்கு மூடிட்டாங்க. அதிகமாக அடுத்து வரக்கூடிய அரசு எதுவாக இருந்தாலும் கூட நூற்பாலைகள் அதிகமாக வரணும், தொழிற்சாலை அதிகமாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். திண்டுக்கல் மாநகரத்தில் பாதாள சாக்கடை தண்ணி பூராமே இந்த அருவி இங்கே நமக்குள்ள ஒரு குளம் இருந்துச்சு. பாதாள சாக்கடை தண்ணி பூரா அந்த குளத்துல தான் தேங்கி போகுது. அதே போல் இந்த மின்சார இது வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க. அதில் வர்ற புகைகள் பூராமே உருண்டையாக சமையல் பண்ணி சாப்பிட்றோம். அவங்க தட்டுகளில் இருக்குது. ஒரு கோதுமை மாவு பிணைஞ்சு வச்சுட்டு போனால் கூட அதில் அந்த உருண்டை இருக்குது. அதே போல் திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனையில் மக்கள் நீண்ட காலமாக போராடிட்டு இருக்கிறோம். தலைக்காய சிகிச்சை பிரிவு இப்போ சமீபத்தில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் பல்வேறு உயர் சிகிச்சை பிரிவுகள் இங்கே திண்டுக்கல்லில் கிடையாது. எதுனாலும் மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு ரெஃபர் பண்ணுற ஏற்பாடு. இப்போ இதனால் பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்படுது. தொடர்ச்சியாக விவசாயிகள் வைக்கிற கோரிக்கை, இந்த மாவட்டத்தில் காட்டுப்பன்றிகள் வன விலங்குகளால் பயிர் சேதம் என்பது தொடர்கிறது. அதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு விவசாயிகள் தொடர்ச்சியான வலியுறுத்துகிறார்கள். இன்னும் அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் இல்லை. நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு கிட்ட சுற்றி ஒரு 7 ஸ்கூல் இருக்குங்க சார். அந்த ஸ்கூலோட சென்டர்லே நிறைய அரசு மதுபான கடைகள் இருக்கு. இன்னைக்குமே ஸ்கூல் யூனிஃபார்மோட நிறைய மாணவர்கள் அங்கேருந்து வராங்க. எந்த கவர்மெண்ட் மாறினாலும் இது அப்படியே தான் இருக்கு. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. எல்லாமே பொருள்கள் எல்லாமே நல்லா விநியோகம் பண்ணுறாங்க, எல்லாம் கிடைக்குது. எனக்கு 65 வயசு ஆகிடுச்சு. எனக்கு வீடு தேடி பொருள் தராங்க. அந்த நிறை இருக்குது. அதில் குறை சொல்ல எதுவுமே நம்ம அரசாங்கத்துக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் தெருவில் குப்பைலாம் ஆள் வர மாட்டேங்கிறாங்க, சாக்கடா எல்லாம் வர மாட்டேங்கிறாங்க. இது குறையா தெரியலையா உங்களுக்கு? இதுதான் எங்களுக்கு குறை. எங்களுக்கு நிறைய இருக்குது, குறை இருக்குல்ல, நாங்கள் குறைய சொல்லணும்ல. இப்போ ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆட்சியில் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பையனுக்கு வீசிங் ப்ராப்ளம் உண்டு. என் கணவர் கூலி தொழிலாளர் தான். அவர் அன்றாட டீக்கா வேலை பார்க்குறவர் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வருமானம் பத்தலை. எங்களுக்கு வருமானம் பத்தாத தொகையில் எங்கள் பசங்களை ஆஸ்பத்திரியில் பார்க்க முடியல. ஒரு 5000 ரூபா பணம் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த பணத்தை என் கணவர் கடையில் கேட்டிருந்தாங்க, வேலை பார்க்குற யூத்தில் கேட்டிருந்தாங்க. வாங்கிட்டு வர கொஞ்சம் தாமதமாக இருந்துச்சு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு காலையில் எந்திரிச்சு பார்த்தோன்னே எல்லாரும் ஒரு 6 மணி இருக்கும், எல்லாருமே 5000 ரூபா பணம் ஏறி இருக்கு அப்படின்னாங்க. உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா முதலமைச்சர் 100 ஆண்டு வாழணும். ஏன் கேட்குறீங்கன்னா, என் பையனுக்கு ரொம்ப கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் வரும். அந்த டைமில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப இதாக இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு யார் கடவுள்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் எனக்கு உண்மையிலே கடவுளாக தெரிஞ்சா. நான் கடவுளை நேரில் நான் பார்த்தது இல்லைங்க. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்களை நான் கடவுளாக நினைக்கிறேன். பயனாளிகள் இந்த ஆட்சியை பாராட்டி இருக்கிறீங்க. ஆனால் கடந்த முறை அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. அதனால வருத்தத்தில் இருக்காங்க. இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் கனிம வளத்துறைன்னு ஒன்று இருக்குதானே தெரில. அது தனியாருக்கு வித்துட்டாங்க. தனியார் தான் இங்கே கொள்ளையடிக்கிறான். ட்ரிப்பு சீட்டுன்னு போடுறான், டெண்டர் எடுத்துருக்கோம்ன்றான், சீட்டு போட்டு வசூல் பண்ணுறோம்ன்றான். எந்த அனுமதி இல்லாமல், எந்த ஒரு ஜிஓவும் இல்லாமல் பெரிய பெரிய டாரஸா லாரி 10 டன்னு 12 டன்னு லாரி வச்சு பண்டு எடுக்கிறாங்க. அடுத்து இந்த பக்கம் காட்டாஸ்பத்திரிலேருந்து ஒரு பாலம் கட்டினாங்க போன ஆட்சியில். அந்த பாலம் இப்போ வரைக்குமே ஒரு முட்டிக்கால அளவுக்கு தண்ணி நிற்கிது. மழை எப்போ வந்தாலும் அது போன ஆட்சியில் ஆரம்பித்து இந்த ஆட்சியில் தான் ஓப்பன் பண்ணாங்க. அது இப்போயுமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 வீலரில் போனோன்னா எங்கள் ஃபுட்பாத்துக்கு மேலே வருது தண்ணி.
அந்த அளவுக்கு அந்த தண்ணி இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல சட்டக்கல்லூரியே இல்லை. படிக்கணும்னா அண்டை மாவட்டங்களுக்கு போகணும். அண்டை மாவட்டங்கள்லாம் மதுரை, தேனி, திருப்பூர், திருச்சி இது மாதிரி மாவட்டங்களுக்கு போகணும். இந்த அரசு ஒரு சட்டக்கல்லூரியை திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சட்டக்கல்லூரி நிறுவி தரணும்னு நான் மாணவர்களின் கோரிக்கையை நான் இந்த வச்சுக்கிறேன். திண்டுக்கல் தொகுதி, திண்டுக்கல்லை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இதுவரைக்கும் பெண்கள் படிக்கக்கூடிய மகளிர் கல்லூரி மட்டும்தான் இருக்குது. இருபாலர் படிக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரி இந்த நகரத்தில் எங்கேயுமே கிடையாது. புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரிகளில், துவங்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரிகளில் புதிய பாடப்பிரிவுகளை உருவாக்கணும். அது நாயோடது ரொம்ப பெரிய பயங்கரது. குழந்தைங்க போக முடியல, வண்டியில் போனாலும் பின்னாடியே நாய் துரத்திட்டு போகுது, பிள்ளைங்களாம் அழுகுதுங்க. நம்ம நாய்க்கு சொன்னாலும் நாயை பிடிச்சிட்டு போய் திருப்பி ஊசி போட்டு திருப்பி ரிட்டர்ன் இறக்கி விட்டு போயிடுறாங்க. நம்ம வீட்டு அந்த நாய் என்ன ஆகுதுன்னா, அந்த ஊசி போட்டதுக்கப்புறம் அது வெறி பிடிச்சி அதுக்காக கத்திட்டு பிள்ளையெல்லாம் கடிக்க ஆரம்பிக்குது. எங்களுக்கு இந்த இதை வந்து முறைப்படி எங்கள் காவிரி ஆற்றுல மாயனூர் அணை கதவணையிலிருந்து திண்டுக்கல், நத்தம், ஒட்டச்சத்திரம், வேடசத்தூர் பகுதிக்கு பம்பிங் மூலமாக தண்ணி நிரப்புறேன்னு சொல்லி போன ஆட்சிலையும் சொன்னாங்க, இந்த ஆட்சிலையும் சொன்னாங்க. ஆய்வுக்காக பணி செலவு தான் பண்ணுறாங்க ஒழிஞ்சு அது உருப்படியாக அந்த இதை கொண்டு வரல. அதை உடனே கொண்டு வரணும். இயற்கை வளத்தை பயன்படுத்தி தொழிற்சாலைகளை வந்து கட்டமைச்சு அங்கே உள்ள இளைஞருக்கு வேலை கொடுக்க வேணும்னு சொல்லி இளைஞர் சார்பாக கோரிக்கிறாங்க. திண்டுக்கல்ல ரொம்ப ஃபேமஸான பூ மார்க்கெட் இருக்கு இல்லையா? ஸோ அது சார்ந்து யாராவது பேச விருப்பப்படுறீங்களா? பூ வாங்க போவேன் கோயிலுக்கு, வீட்டுக்கு. ஆனால் ரொம்ப கால் வச்சு இறங்குது. இந்த பக்கம் குமிச்சிட்றாங்க இவ்வளோ உயரத்துக்கு, அந்த பக்கம் குமிச்சிட்றாங்க. ஆளுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமம்தான். வாங்க ஒரு ஆள் போனால் ஒரு ஆள் வர முடியாது. மழை வந்து ரொம்ப சுமல் பயங்கரமாக இருக்குது. பூ மார்க்கெட்டுங்கிறது வந்து பஸ் ஸ்டாண்டை ஒட்டி வரனால நிறைய அந்த இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அதை வந்து விரிவுபடுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். திண்டுக்கல் பகுதி மக்கள் பல்வேறு விஷயங்களை தங்களோட மனதின் குரலா பதிவு செஞ்சாங்க. பல்வேறு கோரிக்கைகளையும் முன் வச்சாங்க. நிச்சயமா அவை நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்புவோம். மீண்டும் மற்றொரு நகரத்தில் சந்திப்போம். இது மக்களுடன் புதிய தலைமுறை.